இன்றைக்கி நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஆன்டிவைரல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை மெனி வெர்டிபிரேட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு வைரல் இன்ஃபெக்ஷன் ஃபார் ரெசிஸ்டிங் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வைரஸ் இஸ் நவுன் அஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்ஃபெரான் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் டிசீஸ் ஆர்கன் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், த சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் தைமஸ் எ நியூபர்ன் ஷால் ரிசல்ட் இன் ஃபெயிலியர் ஆஃப். ஸோ டி லிம்போசைட், அதை நம்ம லிம்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா டி லிம்போசைட் அவங்களுக்கு குறைஞ்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தைமஸை தைமஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா டி லிம்போசைட் குறையும். அடுத்தது இந்த லைன் ஆஃப் டிஃபென்ஸ் பாடி எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்கின் அண்டு மியூக்கோசா மெம்பரைன் தான் லைன் ஆஃப் மியூக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆன்டிஜன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, சப்ஸ்டன்ஸ் தட் ரெகுலேட்ஸ் ஆர் கோஆர்டினேட் அதர் லியூக்கோசைட் ஆர் கால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் இன்டர்லியூக்கின் அப்படிங்கிறது ஆன்சரு. அடுத்து பார்த்திங்கன்னா விச் இஸ் த கரெக்ட் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேசோலிஸ்டேஷன், அடுத்தது டயாபட்டிசிஸ், அடுத்தது ஹைட்ரன்ஸ் கீமோடாக்சிஸு, அப்புறம் ஃபேகோசைட்டோசிஸ் தப்பு சாரி. செகண்ட் உள்ள வேக்சினோ அடிகேஷன், செகண்ட் பார்த்திங்கன்னா எமிக்ரேஷன், அடுத்தது கீமோடாக்சிஸு, லாஸ்ட்டாக ஃபேகோசைட்டோசிஸ். இதுதான் ரைட்டு. அடுத்ததாக டிபிடி வேக்சின் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கு டிபிடி வேக்சின் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. அடுத்தது நம்பர் ஆஃப் பாலிபெப்டைட் செயின் ப்ரெசென்ட் இன் த மாலிகுலர் பாடி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது விச் ஆன்டிபாடி இஸ் கால்டு செக்ரேட்டரி ஆன்டிபாடி, இது செக்ரேட்டரி ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஐஜிஏ செக்ரேட்டரி ஆன்டிபாடின்னு சொல்கிறோம். அடுத்தது அட் த டைம் ஆஃப் பர்த் ப்ரெசன்ஸ் ஆஃப் விச் ஆன்டிபாடி இண்டிகேட்ஸ் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஃபீட்டஸ், எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபீட்டஸை ஐஜிஎம் தான் இண்டிகேட் பண்ணுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேக்சினேஷனுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன் தான். அது இன்ஆக்டிவேட் ஸ்டேஜில் உள்ள ஒரு ஆன்டிஜன் தான் அது. அடுத்தது இம்யூனைசேஷன் இஸ் பேஸ்ட் ஆன், இம்யூனைசேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெமரி ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்தது கொலஸ்ட்ரம் த ஃபஸ்ட் மில்க் செக்ரீஷன் ஆஃப் மெமரி கிளாண்ட் இஸ் ரிச் இன் இம்யூனோக்ளோபின் அப்படின்னா ஐஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சைட்டோடாக்சிக் செல்ஸ், எதை சைட்டோடாக்சிக் செல்ஸ் அப்படின்னா டி செல் தான் சைட்டோடாக்சிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு டி செல்லில் தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஆன்டிபாடிஸ் இன் அவர் பாடி காம்ப்ளெக்ஸ் எது அப்படின்னா கிளைகோப்ரோட்டீன் தான் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அடுத்தது மாஸ்ட் செல் செக்ரேட்ஸ், எதை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா ஹிஸ்டமைனை மாஸ்ட் செல் செக்ரேட் பண்ணுது. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கன் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் எலிசியேஷன் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ், எது இம்யூன் ரெஸ்பான்ஸில் பங்கு பெறுது அப்படி இல்லைன்னா லிம்ஃப் பங்கு பெறுது, ஸ்ப்ளீன் பங்கு பெறுது, தைமஸ் பங்கு பெறுது, பிரெயின் பங்கு பெறுறது இல்லை. அடுத்தது த வேக்சினேஷன் ஆஃப் ஹெப்பாடைட்டிஸ் பி இஸ் எ செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின், ஹெப்பாடைட்டிஸ் பிங்கிறது செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின். அடுத்தது பிசிஜி வேக்சின் இஸ் ஏ ப்ரிமிட்டிவ் மெச்சூர் எகென்ஸ்ட் அப்படின்னா எதுக்காக பிசிஜி போடுறாங்கன்னா டியூபர்குலோசிஸ்க்காக போடுறாங்க. அல்லோகிராஃப்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராஃப்ட் பிட்வீன் த இண்டிவிஜுவல் ஆஃப் சேம் ஸ்பீசிஸில் போடுறது தான் அல்லோகிராஃப்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்சோனிசேஷன், அதாவது ஆன்டிபாடிகள் ஒரு ஆன்டிபாடி மீது ஒரு ஆன்டிஜன் படிவதுக்கு பேர் அப்சோனிசேஷன். கீமோடாக்சிஸ் வினை புரிவது, லாக்டினேஷன் செல்ஸ் லேக்லிசேஷன் ஆஃப் லைசிஸ் அப்படி உற்பத்தி பண்ணுறது. இது எல்லாமே ஆன்சர் ரைட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெஸ்ட் இஸ் த மோஸ்ட் சென்சிட்டிவ் மெச்சூர் ஆஃப் ஆன்டிபாடி எது இருக்கும் அப்படின்னா ஆர்ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியோ இம்யூன் அஸ்ஸே தான் ஆன்சராக நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஈவெண்ட்ஸ் இன் அவர் பாடி டிஃபென்ஸ் எகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன், எதுக்கு இன்ஃபெக்ஷன் பண்ணுது அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், கீமோடாக்சிஸு, டயாபெட்டிஸு, பேக்கோசைட்டோசிஸு, அப்புறம் லாஸ்ட்டாக டைஜஷன். இங்கே இல்லை, அது டைஜஷன், இதுதான் ஆன்சரு. அடுத்தது half of the patients with allergenic disease have increased of IgE level, அதுதான் ஆன்சராக பார்க்குறோம். அடுத்தது
the antibody which is present in low concentration in the blood stream. bloodல வந்து லோவாக இருக்கிற ஆன்டிபாடி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஜி அதிகமாக இருக்கும், ஐஜிஜி அதிகமாக இருக்கும், எம் அதிகமாக இருக்கும், ஐஜிடி தான் வந்து குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். ஆன்டிஜன் ஆர் ஃபவுண்ட் இன், ஆன்டிஜன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் செல் சர்ஃபேஸ். ஆன்டிஜன் வந்து பார்த்தீங்கன்னா செல் இதுதான் அப்படின்னா இங்கே போய் தான் முதல்ல வந்து அட்டாக் பண்ணோம். ஆன் செல் சர்ஃபேஸ் வந்து ரைட்டான ஆன்சர். அடுத்ததாக the structure of serum and secreted of IgA அது சொல்லி பார்த்தோம்னா மோனோமியர் அண்டு டைமெரிக், இதுதான் ஆன்சரை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது வால்டேயர் ரிங். வால்டேயர் ரிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்து பகுதியில் ஒரு ரிங் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். நம்மளுடைய மனிதனுடைய கழுத்து பகுதியில் ஒரு ரிங் மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் வால்டேயர் ரிங். இது வந்து நால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிரர் இமேஜ் ஆஃப் ஆட்டோ இம்யூனிட்டி நவுனஸ். மிரர் இமேஜ்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா இம்யூன் டாலரன்ஸை தான் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆர் சீன் இன். ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆன்டிஜனில் தான் அது இருக்கிறதா பார்க்குறோம். அடுத்ததாக இட் ஹாஸ் பீன் ஆன்டிசெப்டட் தேர் இஸ் ஒன் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஃபார் டேஷ் டெல்டான்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5000 அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்ததாக ஆன்டிஜெனிக் டிட்டர்மின் சைட் வாஸ் டிஸ்கவர்டு பை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா இஏ கேப்பாட் அப்படிங்கிறது தான் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் சைட்ஸை வந்து அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, இஏ கேப்பாட். அடுத்த கேள்வி வந்து பார்த்தோன்னா த ஆன்டிஜெனிக் மாலிகூல்ஸ் விச் அட்டாச்சு டு த ஹேப்டான்ஸோட ஆன்டிஜெனிக் எதோட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா கேரியரோட அது அட்டாச் ஆகிருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக இன் ஹேப்பன்ஸ் mediated antigen antibody reaction which one of the following function as antigen determinant, எது வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ஹேப்டானஸ் ஓல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான்.